கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸோட அப்டேட் என்னென்னு பார்த்துருவோம். இங்கே நான் வரும்போதே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ்ஸு நமக்கு ப்ரெஸ் கார்டு இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளே போக விட்டாங்க. மழை அதிகமாக பெஞ்சா உள்ளே போக விட மாட்டாங்க போல், க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேயே நமக்கு வந்து கொடையும் கொடுத்து விட்டாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. நல்ல வேலை. முன்னாடிலாம் இங்கே வரும்போது இந்த பகுதியில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே குளிக்க விடுறதில்லை. ஏன்னா இது வந்து நடைபாதையாக இருந்துச்சு. இப்போ இங்கே கயிறு கட்டி யாரையும் குளிக்க விடுறதில்ல. நேராக ஃபால்ஸுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். இங்கே வரக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்காரங்களாக தான் இருப்பாங்க. லிட்டர்ஸ் த லேண்ட்ஸ்கேப், கில்ஸ் அனிமல், நான் பயோடிகிரேடபிள். கேரளா ஃபாரஸ்ட்னால் வைக்கப்பட்ட ஒரு போர்டு. ஒரு பிரம்மாண்டமான மரம். எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பாதையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மண் பாதை, அப்புறம் வந்து கல் அடிக்க வச்சுருப்பாங்க. அதில் தான் நடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து அப்டேட் பண்ணாங்க. நல்லா சிமெண்ட் தளம்லாம் போட்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் மண்ணை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணிச்சு. இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே இதில் வந்து மண் தரையில் தான் போவோம். நல்லாயிருக்கும். இப்போவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது அலைகள் நிறைந்த கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸு. மேக்ஸிமம் தண்ணி எப்போதும் இருக்கும். குற்றால சீசன் ஆரம்பிச்சிட்டாலே இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயும் வந்து சீசன் ஆரம்பிச்சிடும். மக்கள் குற்றாலத்தில் கூட்டமாக குவிய அங்கேருந்து இங்கே போய் குளிச்சிடலாம் கூட்டம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மக்கள் வந்து இங்கே அதிகமாக வருவாங்க. பார்க்குறதுக்கே மிக அழகான ஒரு அருவி. ரொம்ப அப்டேட் பண்ணிட்டாங்க. முன்னாடி இதுக்குள்ளே விழுந்து அந்த பாறை வழியாக ஏறி உள்ளே போய் குளிப்போம். இப்போ பாதையெல்லாம் நல்லா போட்டாங்க. பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வந்து நல்லாவே தண்ணி விழுது. சில தினங்களுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக தண்ணி விழுந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ மீண்டும் மழை ஆரம்பித்ததுனால அதிகமாகவே தண்ணி விழுது. ப்ளஸ் வந்து இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் வந்து ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது. குற்றாலத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் இப்போ விழ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே கம்மியாக விழுந்துச்சு. இப்போ வந்து குற்றாலத்தில் தண்ணி மீண்டும் விழ ஆரம்பிச்சிருக்கனால அங்கேயும் கூட்டம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுபோல் இங்கே கும்பவரட்டிலையும் வந்து கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு நபருக்கு வந்து 90 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க வாகனத்தோடு சேர்த்து. வாகனம் இல்லாமல்னா 50 ரூபா வாங்குறாங்க. சில்ட்ரனுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் குற்றாலம் வந்துட்டு ஒரு மலையேற்ற அனுபவத்தோட ஒரு நல்ல முறையில் குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்து இந்த கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸுக்கு வரலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, இந்த பள்ளம் இருக்குது இல்லையா, இந்த பள்ளத்தில் குளிச்சுட்டு அப்படி இந்த படிகள் வழியாக இறங்கி இதில் குளிப்போம். இதில் செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ குளிக்க அலௌடு இல்லை. இதில் குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பவரட்டி அருவியோட அப்டேட் போட போகிறோம். இன்றைக்கி தண்ணி ரொம்ப நல்லாவே வருது. எதிர்பார்த்த விட அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கையும் வந்து அதிகமாகவே இருக்குது. நமக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடை கொடுத்தாங்க. ப்ரெஸ்ன்னு சொன்ன உடனே கொடையை கொடுத்து உள்ளே போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. தண்ணி ரொம்ப அழகாகவே வருது. மேலும் அதிக தகவலுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வீடியோவில் வந்து நிறைய தகவல் சொல்லியிருக்கேன். இந்த கும்பவரட்டி வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் தண்ணி அதிகரிக்க கூடும். ஏன்னா வந்து இங்கே மலைப்பகுதிக்கு உள்ளே இருக்கிறதுனால
உடனடியாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இதே கும்பவாட்டி வாட்டர் ஃபால்ஸில் வந்து ஒரு நபர் வந்து பலியானார். என்னென்னா தண்ணி அதிகரித்து அந்த நபரை வந்து இழுத்துட்டு போய் கீழே போய் கொண்ட பாறையில் வந்து அடிச்சிருச்சாங்கனால நபர் பலியானார். அதனாலேயே இங்கே வந்து இந்த பகுதியோட பாதுகாப்பை வந்து பலப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் இந்த பகுதியில் வந்து குளிக்க விடாமல் வச்சுருந்து இந்த பகுதியை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. கேரள அரசாங்கம், சுற்றுலாத்துறை வந்து இந்த பகுதியை வந்து நல்லாவே அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக தண்ணி போகுது. நீங்கள் தாராளமாக வரலாம். குற்றாலத்துக்கு வந்துட்டு திருமலை கோயிலுக்கு போயிட்டு மேக்கரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா அச்சங்கோயில் காடுகள் வழியாக இந்த அழகான அருவியை வந்து பார்த்துட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்மளோட வீடியோவை வந்து தொடர்ச்சியாக நிறைய பேர் பார்க்குறீங்க. வாட்டர் ஃபாலோட அப்டேட் கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கும்பாரட்டியோட வாட்டர் ஃபாலோட அப்டேட் இதுதான். இதே சேம் வீடியோ வந்து ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுவேன், யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவேன். என்னை தொடர்ந்து ஆதரித்து வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீக் வந்து இந்த கும்பாரட்டி வாட்டர் ஃபால்ஸோட அப்டேட் இதுதான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து மழை பெய்யும், தண்ணி அதிகமாக தான் வாய்ப்பு இருக்க தவிர இதுக்கப்புறம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி ஒரு மாதத்துக்கு வந்து இங்கே நல்ல தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த அருவிக்கு வரலாம், குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.